الحمد لله الحمد لله كفى الصلاة والسلام على من اصطفى خصوص الخلفاء وعليهم شرفاء ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه والصلاة والسلام அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுனிபீன் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலின் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் வேதனைகள் அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமையிலே உன்னுடைய ஹபீப் எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளின் காரணமாக இந்த அளவும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடு அல்லாஹ்வினுடைய உதவியோடு நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கழிந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 2 வாரங்களாக தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகையினுடைய நிலைப்பாடு, மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மில் தொழுகையினுடைய விஷயத்திலே எத்தனை பிரிவுகளாக எத்தனை வகைகளாக இருக்கிறார்கள், அதிலே நாம் எந்த வகையிலே இருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக விரிவாக விசாலமாக நாம் ஆய்வு செய்து அதனுடைய எல்லா தகவல்களையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த வாரமும் தொழுகையினுடைய முக்கியத்துவம், அதை நாம் கடைபிடிக்காததால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அக்கறையோடு இந்த இபாதத்துகளை முறையாக நிறைவேற்றினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கிறோம். மிகவும் ஒரு கவலையான ஒரு செய்தி, எல்லோரும் அறிந்த விஷயம்தான். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னதாக ஒரு நாள் ஃபஜ்ருடைய வேளையிலே மலப்புரத்திலே கேரளாவிலே
ஒரு இமாம் அறிவித்த செய்தி. அல்லாஹ்வினுடைய கோப பார்வை என்னவோ தெரியவில்லை, மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படுவதை போன்று இருக்கிறது, தாங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்ன அந்த செய்தி அதே நாளிலேயே இரவு நேரத்திலே அவரும் காணவில்லை, அவரை சார்ந்த அந்த மக்களும் புதைக்கப்படாமலேயே மரணித்ததற்கு பிறகு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வேதனையான செய்தி. இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு தைரியசாலி, எல்லாவற்றையும் நாம் மிஞ்சியவர்கள், நாம் மிக திறமையானவர்கள், யாரும் நம்மை அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்த நோயும் நமக்கு வராது, நம்முடைய சொத்திற்கோ நம்முடைய ஆரோக்கியத்திற்கோ எந்த விதமான இடைஞ்சலும் வராது என்று நாம் தலை நிமிர்ந்து தலை தூக்கி ஒரு வரட்டு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் இன்றைக்கு என்ன ஆனது? அல்லாஹுக்கு முன்னால் நாம் எல்லாம் அவனுடைய அடியார்கள் என்பதை விட ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள், மிக மிக பலகீனமானவர்கள். நாம் வெளிப்படையிலே பகட்டாக இருந்தாலும் கூட உள்ள தளவிலே நாம் ஒன்றுமில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தைரியமும் அந்த பேச்சும் என்ன ஆனது? அந்த பேச்சோடு போனது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நாம் வேண்டுமானால் பேசிக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா? ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற போது மிக பெரிய அளவுல பாதிக்கப்படுவது, மரணத்தை சந்திப்பது என்பது ஈமான் கொண்டவர்களாகத்தான் பரவலாக இருக்கிறார்கள். பலஸ்தீனத்திலே முதற்கொண்டு எல்லா இடங்களிலேயும் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்திலே, ஷஹீதாக்கப்படக்கூடிய விஷயத்திலே தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஈமான் கொண்ட முஃமின்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, ஏன் இவ்வளவு சோதனை, இவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று நமக்குள்ளால் நாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். உண்மையிலேயே அவர்களுக்காக நாம் துஆ செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மக்ஃபிரத்தை லேசாக்கி கொடுப்பானாக. அவர்களுக்கான அந்தஸ்து ஷஹீதுடைய அந்தஸ்து தான். அல்லாஹ் மிகப்பெரிய ஷஹீதுனுடைய அந்தஸ்திலே நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களை இடம்பெற செய்வானாக. மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் நினைத்தால் கூட அது நடந்து விடாது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும், நாம் இப்படியெல்லாம் ஷஹீதாகுவோம் என்று எதிர்பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அவன் நாடிவிட்டான், அவர்கள் மரணமாகி விட்டார்கள், ஷஹீதாக்கி விட்டார்கள், அடக்கப்படாமலேயே அடங்கி விட்டார்கள். எவ்வளவு பெரிய சிந்திக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதெல்லாம் யோசித்து பார்த்தால் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தால் இதிலே இரண்டு விஷயங்கள் நமக்கு புலப்படுகிறது. முதலாவது, அந்தஸ்தை உடையவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பாச பிணைப்பிலே இருக்கக்கூடியவர்கள். இன்னொன்று, அல்லாஹுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய நியமத்தை, பரக்கத்தை, கைரை மறந்து இந்த உலகம்தான் நமக்கு நிம்மதி தரும் என்பதை அல்லாஹுக்கு எதிரான சிந்தனையிலே வாழக்கூடிய இன்னொரு பகுதியினர். நாம் யோசிக்கலாம்,
அல்லாஹ்வுடைய இபாதத்திலே குறை வைக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்திலே இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரலாம், அல்லாஹ்வுடைய தண்டனை வரலாம், அல்லாஹ் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கலாம். ஏன் நல்லோர்களுக்கும் முஃமின்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனை? எதையுமே நாம் தீர்மானத்திற்கு வர முடியாத ஒரு சூழல். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய தகுதி அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. நாம் இரண்டை விளங்க வேண்டும். ஒன்று சாலிஹீன்கள், இன்னொன்று அதற்கு எதிரானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த விஷயம் மட்டுமே நமக்கு போதும். இந்த உலகம் முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை தான். முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் சோதனைகளையும் தரும். அதே நேரத்திலே இந்த உலகம் காஃபிர்களுக்கு சொர்க்கம் என்பதாகத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவுரை தந்திருக்கிறார்கள். இந்த இரண்டையும் நாம் அதோடு கொண்டு சென்று பார்த்தால் நமக்கு விஷயம் புரிய வரும். முஃமின்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சோதனைகளை தருவான். இது அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்தும். ஏன் நபிமார்கள் சோதனைக்கு ஆளாக்கப்படவில்லையா? நபிமார்கள் இறைநேசர்கள் சிரமப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய அந்த சோதனைக்கு ஆளானார்கள் அல்லவா? எத்துணை விஷயங்களை, சங்கடங்களை, நெருக்கடிகளை சந்தித்தார்கள். ஏன் இவ்வளவு சாலிஹீன்களுக்கு இவ்வளவு சோதனை? காரணம் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்திலே கொண்டு சேர்ப்பார். முஃமின்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும் என்பதை மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும் தந்திருக்கிறானே, இவ்வளவு பெரிய சிரமங்களையும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று நாம் ஒரு துளி அளவு கூட அதை மாற்றி யோசித்து விடக்கூடாது. ஈமானுக்கு ஆபத்தாக ஆகிவிடும். சோதனை எல்லா காலத்திலும் வரும் தான். நாம் எப்பொழுதும் தைரியமாக அல்லாஹ்வின் பக்கம் நிற்க வேண்டும். எல்லாம் அல்லாஹுதான். ஆக்குவதும் அழிக்குவதும் அடிக்கக்கூடிய எல்லா சக்தியும் அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் முதன்மையாக உறுதியான விஷயமாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே தொழுகை அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடிய விஷயத்திலே இந்த தொழுகை இருக்கிறது. அதுதான் பிரதான இபாதத்துகளினுடைய தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்துவிட்டால், நீங்கள் தயாராகிவிட்டால், ஃபதுகுருல்லாஹ கியாமா, அல்லாஹ்வை நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நின்று கொண்டு தொழுகுங்கள். குஊதம், அமர்ந்து தொழுகுங்கள். நிற்க முடியலையா, பலகீனமாக இருக்கிறீர்களா, நீங்கள் அமர்ந்து தொழுகுங்கள். வஅலா ஜுனூபிக்கும், அதுவும் முடியலையா, உட்கார முடியலையா, ஒருக்கணித்து படுத்திருந்து தொழுகுங்கள். எங்குமே சேர்ல உட்கார்ந்து தொழுங்கன்னு சொல்லல. சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது இப்போது ஒரு நாகரீக, ஒரு லேட்டஸ்டான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. உட்கார்ந்து காலை நீட்டி கிப்லாவை நோக்கி உட்கார்ந்து தொழுகணும். நம்முடைய நெற்றி தரையிலே பட வேண்டும். அதுதான் தொழுகைக்கான அடையாளம். தொழுகையினுடைய உண்மையான நிலையை நாம் உணர வேண்டும். அதற்காக சேர்ல உட்கார்ந்து தொழுகக்கூடியவர்களை நான் தவறாக சொல்லவில்லை. காலம் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டது. வேற வழியே இல்லை என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தவிர்த்திருந்தால் நன்றாக இருக்கும். கொஞ்சம் காலு வலிச்ச உடனே சேரத்தான் தேர வேண்டியது இருக்கு. சேர்ல உட்கார ஆரம்பித்து விட்டால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா விதமான பலகீனமும் நமக்கு தெரிய வந்துவிடும்.
எதுவாக எந்த வழியாக இருந்தாலும் தரையிலே உட்கார்ந்து எழுந்து அல்லாஹுவை ருக்கு செய்து சஜிதா செய்து தொழுக ஆரம்பித்து விட்டால் அந்த வழியெல்லாம் காணாமல் ஆகிவிடும். டாக்டர் அதை தான் சொல்றாங்க, மருத்துவர்கள் அதை தான் சொல்றாங்க. எக்ஸசைஸ் செய்ய சொல்றாங்க, நடக்க சொல்றாங்க. நடக்கிறோம், எக்ஸசைஸ் செய்யறோம், ஆனா தொழுகைக்கு மட்டும் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறோம். தரையில் உட்கார்ந்து தொழுகை ட்ரை பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். முடியாதவர்கள், அவர்கள் அப்பாற்பட்டவர்கள், அது அவர்களினுடைய நிலை, அதுதான், வேறு வழி இல்லை. ஆனாலும் கூட அதற்கான ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள், நம்மால் நின்று தொழுக முடியும், சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்ற நிலையிலே நாம் வந்துவிட்டால் சேரை ஒருபோதும் தேடக்கூடாது. அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நம்முடைய நெற்றியை தரையிலே வைத்து தொழுவதற்கான முயற்சிக்கு நாம் ஆளாகிவிட வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான தொழுகை அல்லாஹ் கடைசி காலம் வரைக்கும் நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு காலகட்டத்திலே நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தாய், நீ சிரமத்திற்குள்ளானாய், உன்னால் எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையிலே இருக்கிறாய், படுத்துக்கொண்டே தொழுதாய். ஆனால் நீ நிம்மதி பெற்று விட்டால், நீ ஆரோக்கியமாகி விட்டால் எழுந்து தொழுக ஆரம்பித்து விடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே கடமையாக்கப்பட்டது. அந்த குறித்த நேரத்திலே தொழுதுவிட வேண்டும், அது கடமை, கட்டாயம், அதை நிறைவேற்ற வேண்டும். கொஞ்ச நேரம் நம்மால் பசியாக இருக்க முடியலையே, தாங்க முடியலையே, நேரம் வந்த உடனே மடியை அடிச்சிடுற, ஏதாவது வயிற்றுல போட்டாகணும், குறைஞ்சபட்சம் தண்ணியாவது குடிச்சாகணும். நம்ம யாருங்க? அல்லாஹ் தந்த ரூஹ. அல்லாஹ் இந்த ரூஹை பிடுங்கி விட்டால் நடமாட முடியுமா? தண்ணியை குடிக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? எதுவுமே வராது. இந்த தூக்கத்தையும் அல்லாஹ் தான் தர வேண்டும். எங்கேயோ கொரட்டை சத்தம் கேட்குது. இந்த தூக்கத்தையும் அல்லாஹ் தான் தர வேண்டும். எழுந்து நடமாடுவதற்கான ஒரு சூழலும் அல்லாஹ் தான் நமக்கு அந்த ஆரோக்கியத்தை தர வேண்டும். யோசிச்சு பார்க்கிறோம், தொழுகையினுடைய விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஒரு கால் அல்லாஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து, நீங்கள் 50 வக்த் தொழுகையை உங்களுடைய சமூகத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் நம்ம நடமெல்லாம் என்ன இருக்கும்? சாப்பிடுறது கூட நேரம் இருக்காது. சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். ஒரு நேரம் தான் அவங்களுக்கு சாப்பாடு. நோன்பை திறக்கின்ற போதுதான் சாப்பாடு, அதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. சஹர் வரைக்கும் உண்ண நேரம் இருந்தாலும் உண்ணுவதற்கு உணவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு 3 நேரத்துக்கு 6 நேரம் சாப்பிட்டாலும் நம்ம வயிறு நிறைகிறது இல்லை, பரக்கத்து இல்லை. லட்சமா சம்பாத்தியம் பண்ணாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லை, அபிவிருத்தி இல்லை. லட்சமா சம்பாத்தியம் வாங்குறான், எல்லா பொருளும் லோனுக்கு தான் இருக்குது. வீடு லோனு, பைக் லோனு, கார் லோனு, இன்னும் சொல்ல போனா வெக்கத்தை விட்டு சொல்றான், குழந்தையும் லோன்ல பெற்றுக்கிறான். மருத்துவ செலவு கெட்ட முடியல. ஆனா சம்பாத்தியம் மட்டும் எப்படி வருது? லட்சமா வாங்குறான், எந்த யூஸும் இல்லை, என்ன பிரயோஜனம்? லட்சம் வாங்காதவர்களும் குறைவான சம்பாத்தியத்திலே வாழுகிறார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், எந்த கடனும் இல்லை, டிப்டாப்பாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த இபாதத்தினுடைய குறைபாடு, அந்த இஹ்லாஸினுடைய குறைபாடு. அல்லாஹ்விடத்திலே நாம் அவனோடு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்திலே தூய்மையான எண்ணங்களிலே உள்ள குறைபாடு. அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை நமக்கு இல்லை. நாளைக்கு என்ன ஆக போகுது, நமக்கு என்ன ஆக போகுதோ, இப்பவுமே கடன் வாங்கி பைக்கை வாங்கிடணும், வீட்டை வாங்கிடணும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகிறோமே ஒழிய அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக நம்மை பாதுகாப்பான், நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இல்லை. அதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் செயல்படுகிறோம். கடந்த வாரத்திலே பார்த்தோம் 7 வகையான தொழுகையாளிகள். எந்த நிலையில இருக்கிறோம் என்பது ஓரளவு உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறோம். முதலாவது வகையினர் முதியோன், தொழுகையை வீணாக்கியவர்கள், வாழ்க்கையை வீணாக்கியவர்கள், பள்ளிவாசலின் பக்கம் எட்டி பார்க்காதவர்கள். இவர்கள் முதியோன், வாழ்க்கையை வீணாக்கியவர்கள். இரண்டாவதாக பார்த்தோம் சீசன் தொழுகை, தேவைக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள். அதன் பிறகு அவங்கள பார்க்கவே முடியாது. ரமலான், எக்ஸாம், கடன், நோய், இந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும்தான். மூன்றாவதாக தொழுகையிலே திருடக்கூடியவர்கள், சாரிக்கு ஏதோ வந்து தக்பீர் கட்டினோம், ருக்கு செய்தோம், சஜிதா செய்தோம், அப்படியே தொழுகை முடிச்சுட்டு அப்படியே எஞ்சி போயிடுறது. இது மோசமான தொழுகை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையாளிகளுக்குன்னே அல்லாஹ் தஆலா ஒரு நரகத்தை வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? நரகம், சக்கர். தொழுகை இல்லாதவர்களுக்கு, தொழுகையில மோசடி செய்தவர்களுக்கு, சும்மா பேருக்காக, புகழுக்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், கடமைக்காக, பேருக்காக, இறையச்சம் இல்லாமல், தக்வா இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், பள்ளிவாசலின் பக்கமே நெருங்காதவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருப்பதாக அல்லாஹ் நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான்காவதாக போராட்ட தொழுகை. போராடணும். நம்ம இருக்கிறது தான் பள்ளிவாசல், நம்முடைய மனசு ஃபுல்லா வெளியில தான் இருக்கும். சொல்லுவாங்க சில பேர், ஹஸ்ரத் பயான் கேட்கும்போது அப்படியே உணர்ச்சி வந்துருது ஹஸ்ரத், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக ஏற்படுது. ஆனா பள்ளிவாசலை விட்டு வெளியே போடணும்னு எல்லாம் மறந்து போகுது. துனியாவில் நாங்க மூழ்கிறோம் என்று சில பேர்கள் சொல்கிறார்கள். உண்மைதான். அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற போது, ரசூலை பற்றி பேசுகின்ற போது, அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து பேசுகின்ற போது உள்ளார மனம் அஞ்சும். அஞ்ச வேண்டும், இல்லைன்னா மனுஷனே இல்லை. இந்த அலைவாயும் தொழுகை. ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வெளியில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நேரம் வந்துவிட்டால் அவர்களினுடைய உள்ளமெல்லாம் பதற ஆரம்பித்து விடும். உடனேயே தொழுகைக்கு வந்து விடுவார்கள். இப்படிதான் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை இருந்தது. இன்னொன்று, ஐந்தாவதாக மன ஓர்மையை வரவழைத்து தொழுகுவார்கள். சில நேரங்களிலே மன ஓர்மை வெளியிலே போய்விடும். இப்படியும் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் சில பேர்கள் இருக்கிறார்கள். இதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து கட்டுப்பாடோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஓர்மையை கொண்டு வர வேண்டும். ஷைத்தான் நம்மை விட மாட்டான். அப்பதான் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வரும், எல்லா சிந்தனைகளும் மண்டைக்குள் ஓடும். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள், முயற்சி செய்து மன ஓர்மைப்படுத்தி தொழக்கூடியவர்கள், இவர்களினுடைய தொழுகை அல்லாஹ் நாம் அங்கீகரிப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக ஆறாவது, இந்த ஆறாவதும் ஏழாவது தான் முக்கியமான ஒரு நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அல்லவா, அல்லாஹ் உன்னை பார்ப்பதை எண்ணி நீ தொழு, உன்னை பார்க்கிறான் என்பதாக நினைத்து தொழு. இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் நின்னுடைய பலகீனம், அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, தன்னுடைய கூட்டாளிக்கும் தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் பயப்படுகிறார்கள். அவன் பார்த்தா எதுவும் நினைச்சிருவானோ, அவன் பார்த்தா எதுவும் நம்மளை தப்பா நினைச்சிருவானோ, அவங்க பார்த்தா மற்றவர்களுக்காக ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு நாம் பயப்படுவது என்பது அல்லாஹ்விட அதிகமாக இருக்கிறது.
நாம் யாருக்கு பயப்படணும்? அல்லாஹுக்கு மட்டும் தான் பயப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் மனிதர்களுக்கு மட்டுமே பயந்து வாழ்கிறார்கள். இது நம்முடைய பலகீனம். ஆறாவது தொழுகையாளிகள் இந்த வகையினர். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று தொழக்கூடியவர்கள் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவது, ஒப்படைத்து தொழுகுவது. அல்லாஹ் ஹார்ட் நெஞ்சை வைத்திருக்கிறான், சதுருக்குள் இதயத்தை கல்பை வைத்திருக்கிறான். சதுர் என்பது இதயம். அந்த இதயத்திற்குள்ளால் கல்பு உள்ளத்தை வைத்திருக்கிறான். அந்த உள்ளத்திற்குள்ளால் அக்லை வைத்திருக்கிறான். அறிவு எங்க இருக்கிறது? மண்டையில இல்ல, அந்த கல்புக்குள்ளே இருக்கிறது. அதாவது விஞ்ஞானிகள் நமக்கு மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், அந்த கல்புக்குள்ளே தான் அறிவு இருக்கிறது. அந்த அறிவுக்குள்ளே தான் ஹிஸ் இருக்கிறது. ஹிஸ் என்று சொன்னால் உணர்வு. அந்த அறிவு தான் அந்த உணர்வை கொடுக்கிறது. யாராவது தொட்டால் ஆஹா, நமக்கு அந்த தொடு உணர்வு நமக்கு தெரியும். அந்த உணர்வுக்குள்ளே தான் ரூஹ் இருக்கிறது. அந்த உணர்வுக்குள்ளே தான் ரூஹ் இருக்கிறது. அந்த ரூஹுக்குள்ளே லுப்பு என்ற அகமியம் இருக்கிறது. அந்த லுப்பு என்ற அகமியத்திற்குள்ளால் அல்லாஹ் இருக்கிறான், ரப்பு இருக்கிறான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரகசியமாக இருக்கிறான். நம்ம யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவர்கள்? ஒருத்தால் மூர்த்தாயிட்டா என்ன சொல்றோம்? ஒருத்தர் மூத்தாயிட்டா என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமா நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமா மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ரூஹோடு இருக்கிறான் என்பதாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ரகசியங்களை விளங்கி நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. இந்த ரகசியங்களை விளங்கி நாம் தொழுது விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வும் வரும், நாம் அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையும் வரும் என்ற தகவல்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே நம்மை ஒப்படைத்து விடுவது. எப்பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனை வந்து விடுகிறதோ, ஏழாவது வகையானவர்கள், நாம் அல்லாஹ்வோடு தொடர்பிலே இருக்கிறோம், அல்லாஹ்வை பார்க்கிறோம், தொழுகையிலே அல்லாஹ்வை பேசுகிறோம், அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம் என்ற உணர்வு நமக்கு வந்துவிடும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னோடு அழைத்து பேசுவதற்காக அல்லாஹ் அழைத்தான். அதுதான் மிஅராஜ். இந்த மூமின்களினுடைய மிஅராஜ் எது? இந்த மூமின்களினுடைய, இந்த உம்மத்தினுடைய மிஅராஜ் எது? அதுதான் தொழுகை. தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வோடு பேசுவது, அது முகர்ரப், அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைப்பது. அந்த தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். இந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டால், நம்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்கிறான். அல்லாஹ் தான் நமக்கானவன், நமக்குரியவன், அல்லாஹ் தான் எல்லாம் என்பதை உணர்வு பூர்வமாக நாம் அறிந்து விடுகிறோம். இந்த 7 வகையில நாம் எந்த நிலையில இருக்கிறோம், எந்த வகையில இருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக முயற்சி செய்து 7வது வகையை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் கபூலாக்குவானாக. குஷு குது, அல்லாஹ்வை பற்றி உண்டான பயமும் அந்த பணிவும் அந்த தொழுகையிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு சில தகவல்களை கட்டாயமா சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அந்த குஷு குது என்பது சுத்தமா நம்மிடத்திலே இல்லை. கொஞ்சம் சத்தம் கேட்டா போதும், அப்படியே திரும்பி தொழுகையில நின்றுட்டு திரும்பி பார்க்கிறோம். தொழுகையினுடைய ஒழுக்கம் என்று நிறைய செய்திகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நிறைய வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்குவோம். தொழுகையினுடைய ஒழுக்கங்கள் என்று இருக்கிறது, பேணுதல் இருக்கிறது. தயவு செய்து சில பேர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இருமல் வந்தா கொஞ்சம் அடக்கிக்காங்க. எல்லாத்துக்குமே இடைஞ்சல். மற்றவங்களுக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும்னா அல்லாஹுக்கும் நமக்குமான தொழுகையாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய தொழுகையாக இருக்கக்கூடாது. முதலாவது விஷயம், இருமல் வந்த அன்னைக்கு பாட்டுக்கு இருமிக்கிட்டு இருக்கிறேன். இருமலை அடக்க முடியுமா இல்லையா? கொஞ்சம் ஓரளவு, அதற்காக முழுமையாக அடக்கித்தான் ஆக வேண்டும் என்பதாக அல்ல.
இது முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், அப்படியே ஏப்பம். எத்தனை பேருக்கு சிரமம் வருது தெரியுமா? சிரமம் அது. நம்ம நினைக்கிறோம் அசால்ட்டா இந்த ஏப்பத்தை பெருசா விட்டுருந்தோம். அடுத்து இன்னொரு விஷயம், கொட்டாவி. கொட்டாவி வந்தாலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் இடத்துல பாதுகாப்பு தேடி ஆடு கொட்டாவி விட்டா, இந்த கொட்டாவி விடுற அந்த சவுண்டு கூட வெளியே வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு தொழுகையில தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க யாரும், கொட்டாவி விடுறது அத்தனை பேருக்கும் கேட்குது. ஏன் தூங்காம வந்து ஏன் தொழுகணும்? நல்லா தூங்க வேண்டியது தானே. தூங்காம இருக்கிறதுனாலதான் அந்த கொட்டாவி, அந்த அசதி. அதுவும் வெளியில சத்தம் கேட்காம கொட்டாவி விடலாம். தொழுகைக்கு பெரிய இடைஞ்சல் அது. நமக்கு இடைஞ்சலோ இல்லையோ, பக்கத்துல உள்ளவங்களுக்கு இடைஞ்சல். ஆன்னு சவுண்டு வெளியே வருது கொட்டாவிக்கு. ரொம்ப வருத்தத்தோட இந்த செய்தியை, இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்கங்கள், பேணுதல்கள். இது ஒழுங்கா இருந்தாதான் நம்முடைய தொழுகை கரெக்டா இருக்கும். உங்கள்னால, இந்த சிரமங்கள்னால மற்றவங்க பாதிக்கப்படுகிறார்கள். தொழுகையில் அப்படியே காலை என்னமோ அகட்டி 4 பேருக்கு இடிக்கிற மாதிரி என்ன இப்படியா தொலை சொல்லி இருக்கு. அதுக்கு ஒரு கண்ணியம், ஒரு பேணுதல் நமக்கு வர வேண்டும். காலை அப்படி அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரி. அத்தஹியாத்துல உட்கார்ந்தா போதும், அவங்க மடியிலே உட்கார்ந்துருவாங்க போல தெரியுது. இருக்கிற இடத்தை நமக்காக அதை போதுமாக்கி கொள்ளணும். போதுமாக்குவது என்பது செல்வத்திலேயோ ரிஸ்கிலேயோ அல்ல, எல்லா நிலைகளிலும் முதல்ல தொழுகையில கொண்டு வரணும், இபாதத்துல கொண்டு வரணும். இருக்கிற இடத்துல நம் எப்படி அல்லாஹ்வை தொழுக முடியுமோ அப்படி தொழுகணும். மற்றவங்க மடியில ஏறி உட்கார்ற மாதிரியா உட்கார்றது அத்தஹியாத்துல கையை போட்டு அப்படியே ஆட்டுறது, எல்லா பார்வையும் அங்கதான் இருக்கு. எத்தனை பேருடைய தொழுகை கெட்டு போகுது அத்தஹியாத்துல உட்கார்ந்து. இப்போ ஓரளவு அடங்கிருச்சு. அது உண்மையிலேயே ஹதீஸ தெளிவா புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆட்ட மாட்டாங்க, கையையும் ஆட்ட மாட்டாங்க, காலையும் ஆட்ட மாட்டாங்க. இடைஞ்சல் அது. இது இன்னொரு தக்பீர் கட்டும் போது என்னமோ என்ன இது, எங்கே கண்ணியம் இருக்கிறது, எங்கே மரியாதை இருக்கிறது? அல்லாஹ்வின் இடத்திலே, அல்லாஹ்வினுடைய முன்னிலையில இருக்கிறோம். அல்லாஹ்வை மற்றவங்களை இடைஞ்சல் கொடுத்துட்டு தான் நம்ம அல்லாஹ்வை தொழுகணுமா? அந்த தொழுகை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அப்படி சில பேர்கள் தொழுகையில வந்து நின்னா போதும், இப்படி சொரிகிறது, அங்க சொரிகிறது, இங்க இடிக்கிறது, அங்க இடிக்கிறது, இங்க எல்லாமே இடைஞ்சல் தான். இது தொழுகையே ஆகாது. வீட்டுல பேசாம உட்கார்ந்துட்டு போயிருக்கலாம். அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் இதுக்கு வந்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை வணங்க வந்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய தொழுகை தொழுகையாக ஆகும். அப்படி தொழுகலாமா? இன்ஷா அல்லாஹ். நல்ல முன்மாதிரியான அந்த சஹாபாக்கள் எப்படி இறையச்சத்தோடு ஒழுக்கத்தோடு தொழுதார்கள். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தா தொழுதாங்க, மற்றவங்களுக்கு சிரமம் கொடுத்தா தொழுதாங்க. மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு, முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகை ஏன் இருக்க வேண்டும்? அதுதான் நம்முடைய கேள்வி. நீ கால ஆட்டு கையாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கத்தில் இடம் இருக்கு, இடம் இல்லை, எங்க ஆட்டணுமோ அங்க போய் ஆட்டலாம். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துத்தான் என்னுடைய தொழுகையை இபாதத்தை செய்வேன் என்று சொன்னால் அது தொழுகையா? அல்லாஹ்விடத்திலே எப்படி அது அங்கீகரிக்கப்படும்? பிறர்கள் பார்க்க வேண்டும், பிறர்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறது. நிறைய இன்னொரு முக்கியமான விஷயம், பிள்ளைங்களை கூட்டு வரணும். பெற்றோர்கள் கூட்டுவாங்க, தனியா அனுப்பாதீங்க. சஜிதாக்கு போயிட்டா சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொருத்தன் கூத்துறான், குத்து சண்டை, எல்லாரினுடைய தொழுகையும் ஃபஸாஹாகுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரியான பிறருக்கு அவர்களும் அல்லாஹ்வை தொழுகதான் வந்திருக்கிறாங்க. மன ஓர்மையோடு தொழுக வேண்டும், இறையச்சத்தோடு தொழுக வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தொழுதிருக்கிறார்கள்?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய சம்பவம், ஒரே ஒரு சம்பவம், நிறைய சம்பவம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய தொழுகை கசீருல் புக்கா, அதிகமான அழுகை தான் தொழுகையில இருக்கும். அல்லாஹ்வுடைய பய உணர்வு. நம்முடைய தொழுகை அல்லாஹ்வின் இடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா? நாம் பாவியாக ஆகிவிட்டோமே, அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா இந்த சிரமங்கள் எல்லாம், இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் முறையாக நம்மிடத்துல வந்துடும். அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுக வேண்டும். இந்த பேணுதல் நம்மிடத்தில் இந்த இபாதத்துகளிலே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இறைநேசர்களினுடைய தொழுகையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மிகப்பெரிய சோதனைகளில் இருந்து, இயற்கையான பேர் ஆபத்துகளில் இருந்து, பேரிடர்களில் இருந்து அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பாக. மலைப்புறங்களிலே பாதிக்கப்பட்ட இயற்கை சீற்றங்களால் மரணமாகிவிட்ட, அடக்கப்படாமலேயே அடங்கிவிட்ட அந்த மக்களை அல்லாஹ் ஷஹீதாக அங்கீகரித்தருள் புரிவானாக. அவர்களை கபூல் செய்வானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான உதவிகளையும் செய்வானாக. அப்படிப்பட்ட சிரமங்களில் இருந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் முஃமின்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. சுவர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.